ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவாராக. தேவன் தன்னுடைய கரத்தினால் உங்களை மூடி ஆண்டவர் இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்ட வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு பக்தன் சொல்லுவதை நாம் இங்கே வாசித்திருக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யோபுனுடைய சரித்திரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். வேதாகமத்திலே மிக விபரீதங்களை, அதாவது ஒரே நேரத்தில் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய சொத்தை, தனக்கிருந்த எல்லா உடைமைகளையும் அவர் இழந்தார். தன்னுடைய மனைவியை தவிர அவருடைய வாழ்க்கையிலே சுகத்தை இழந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பல விதமான வியாதிகளோடு கூட வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அடுத்தடுத்து வந்த விபரீதத்தினாலே யோபுனுடைய வாழ்க்கை மிகவும் சின்னாபின்னமாக்கப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில அவர் தேவன் மேல எப்படி இவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் என்பது நாம் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். அவருக்கு இருந்த சொத்துக்கள் எல்லாம் அற்று போய்விட்டது. அவரை சுற்றி இருந்த மதிப்பு, மரியாதைகள், அந்தஸ்துகள், அவருக்கு மேன்மையாய் இருந்தது எல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு கனப்பொழுதிலே எல்லாம் மறைந்து போய்விட்டது. மனைவியும் கூட இந்த வேதனையை தாங்க முடியாத சூழ்நிலையிலே அவரை பார்த்து தேவரை தூசித்து ஜீவனை விட்டுவிடு சொல்லக்கூடியதான வார்த்தைகள் நடுவிலே இந்த யோபு பக்தனுடைய நிலையை நாம் வாசிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, அவர் ஆண்டவர் மேல அவ்வளவு நேசம் உள்ளவராக, விசுவாசம் உள்ளவராக, நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறதை இந்த இடத்திலே நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு பக்தனுடைய விசுவாசம், அதாவது நம்பிக்கையை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலருடைய வாழ்க்கையிலே நடக்கிற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது பலர் மறுதலித்து போனவர்களை பார்த்திருக்கிறோம். விட்டு விட்டு தூரமாய் போனவர்களை பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமில்லாமல் விசுவாசத்தை மறுதலித்தவர்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த யோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருக்கு இருந்த எல்லாம் அங்கே இல்லாமல் போன பொழுதும் ஆண்டவர் மேல, கர்த்தர் மேல நம்பிக்கையாக நான் இருப்பேன். இன்னும் சொல்ல போட்டால் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறதை இந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, யோபு சொல்லுகிறார், அங்கே என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே அங்கே வந்து நிற்பார், மண்ணில் நிற்பார் என்று அவர் சொல்லுவதை இந்த வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம்பரிமாளே, யோபுனுடைய தன்னுடைய வாழ்க்கையில் இறந்த எல்லாவற்றையும் அவர் இழந்து போனாலும் ஒன்றை அவர் இழக்கவில்லை. அதுதான் தேவன் மேல் வைத்த விசுவாசமும் நம்பிக்கையுமாக இருந்தது. அவருக்கு இந்த சுகம் இழந்து போனது உண்மைதான். அவருக்கு இருந்த பிள்ளைகள் ஒரே நாளிலே மரித்து போறது உண்மைதான். அவருக்கு இருந்த செல்வங்கள், செழிப்புகள், பணம், ஆஸ்தி, இருந்த மரியாதை எல்லாம் அற்றுப்போனது உண்மைதான். எல்லாம் போனாலும் அவர் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையும் விசுவாசமும் எதுவும் அவருக்கு வந்த எந்த சூழ்நிலைகளையும் அந்த தேவன் மேல வைத்த நம்பிக்கை, விசுவாசம் அழித்து போக முடியாமல் இருந்தது. அழித்து விட எல்லாவற்றால் அதை இல்லாமல் ஆக்கிவிட அவைகளாலே இல்லாமல் போய்விட்டது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோபு
தேவன் மேல நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். யோபு கர்த்தர் மேல கடைசி வரைக்கும் நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். அது எந்த அளவு என்று சொன்னால், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாக இருப்பேன் என்ற அந்த அருமையான அந்த யோபுனுடைய அறிக்கை பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக இருக்கிறது. இது சாதாரணமாக வந்த ஒரு காரியம் இல்லை. அவர் உண்மையாகவே தேவனை நேசித்திருந்தார், உண்மையாகவே ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருந்தார், உண்மையாகவே கர்த்தர் மேல பயமுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் யோபை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அவர் சாட்சி கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் பொல்லாப்புக்கு விலகுகிற மனிதன் என்பதை யோபை குறித்து தேவன் சாட்சி கொடுத்ததாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் கொடுத்த அந்த சாட்சியை நிலைநிறுத்தத்தக்கதாக, தேவனுக்கு நம்பிக்கையாக, தேவன் தன்மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நம்பிக்கைக்கு பாத்திரவானாக யோபு நடந்து கொண்டதை இந்த வேத வசனத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுவது சாதாரண காரியம் கிடையாது பிரியமானவனே. அந்த அளவுக்கு அவர் தேவனை நேசித்தவராக இருந்தார். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல பக்தி உள்ளவராக இருந்தார். அவருக்கு ஒன்று தெரிகிறது, தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தீமை செய்ய மாட்டார் என்பதை அறிந்திருந்தார். ஆண்டவர் நல்லவர் என்பதை அவர் ருசித்து பார்த்து கொண்டிருந்தார். தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கக்கூடிய பல காரியங்கள் இப்போதைக்கு என்னாலே அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக, இந்த இழப்பில் இருந்து நான் வெளியே வர முடியாதவனாக இருக்கிறேன். ஆனாலும் நான் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் இழக்கப் போவதில்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல நம்பிக்கையாக இருப்பேன், தேவன் மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்லுவதை இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரியே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்டதான இழப்புகளோ, போராட்டங்களோ, நெருக்கங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கும் பொழுது, எல்லாவற்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நம்ம கடந்து போகும் பொழுது நமக்கு ஒரு பாடத்தை இந்த யோபு கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்றால், தேவன் மேல நம்பிக்கையாக இருக்க வேண்டும், ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும், கர்த்தர் மேல நாம் என்ன நடந்தாலும் அவரை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவர் தேவனாக இருக்கிறபடினால் மனித வாழ்க்கையிலே பல சம்பவங்கள் ஏற்படலாம், ஆனாலும் நாம் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கலாம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகலாம். ஆனாலும் நாம் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை அவைகள் சூறை கொண்டு போக முடியாது, அவைகள் கொள்ளையடிக்க முடியாது. அவைகள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவரை பின்பற்றுகிற காரியத்தை தகர்த்து விட முடியாது அழித்து விட முடியாது என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் அவர் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை இழக்காத ஒரு மனிதனாக இருந்தது போல, ஈட்டிலே கடைசியிலே முடிவிலே பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கையை பார்த்து, அவருடைய பொறுமையையும் பார்த்து அவரை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம்பிரியமானவர்களே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்ன அந்த யோபுடைய வார்த்தையை, அறிக்கையை தேவன் கேட்டு யோபுவை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து அவரை மேன்மைப்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வரக்கூடிய சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய இழப்புகளாக இருக்கலாம், பாடுகளாக இருக்கலாம், அவைகள் நாம் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை கொள்ளையடிக்க முடியாது, எடுத்து விட முடியாது. நான் அவரையே பின்பற்றி அவருக்காகவே வாழுவேன் என்ற அந்த மன உறுதியோடு கூட நாம் வாழும்படிக்கு இந்த யோபுடைய சரித்திரம் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, அருமையான வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். நான் ஒரு விசை ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா.
ஆண்டவரே நீர் சர்வ வல்லமை உள்ளவர் கர்த்தாவே. யோபு பக்தன் சொல்லுவது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொன்ன அந்த விசுவாச அறிக்கை, அந்த நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆண்டவரே இந்த வேத வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருக்கத்தின் வழியாக, பாடுகள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக, கண்ணீர் வழியாக, சொல்ல முடியாத துயரத்தின் வழியாக கடந்து போகிற மக்களை ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களை நீக்கி ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதற்கு உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு மகிமையை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு வீடியோவிலே உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன். God bless you. ஆமேன்.